லோ பட்ஜெட்டில் 5.1 செய்யணுமா? அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கான ஒரு சூப்பரான வீடியோவில் தான் வந்திருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி தம்ப்நெயில் பார்க்கும்போது எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து 5.1 வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டாக எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வந்து பழைய 5.1 ஹேக் பண்ணி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகும். நான் அடுத்தடுத்து வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் வர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேக்கிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2.1 ரெடி பண்ணுறது எப்படி அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது 2 பார்ட்டாக நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அது யாரும் பார்க்கலாம், மேல் ஐக்கால் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம சேனல்லேயே ஹெச்டி ப்ராஜெக்ட்டில் செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அது யாரும் பார்க்கலனாலும் மேல் ஐக்கால் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹோம் தியேட்டர் நான் மேக் பண்ணுறதுக்காக மெட்டீரியல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணேன், அதுக்கு வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணேன், ஸோ வந்து நான் எப்படியெல்லாம் இதை வந்து அசம்பிள் பண்ணேன் அப்படிங்கிற பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நீங்கள் இதுலேருந்து கற்றுக்க முடியும். இதில் நான் ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து பெருசாக ஒன்றும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் நம்ம வந்து மினி 5 வோல்ட் ஆம்பிளிஃபையர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5 வோல்ட் ஆம்பிளிஃபையர் போர்டை வச்சு தான் நான் சப்வூஃபர் வரைக்குமே அவுட்புட் எடுத்திருக்கேன். செக் பண்ணி பார்த்த வகையில் ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கிது. வாங்க நம்ம அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு 5.1 வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுவும் வந்து கெட்டுப்போன ஒரு ஓல்டு 5.1 வந்து நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணுற மாதிரி அதை ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி USB ப்ளூடூத் கிட் ஒன்று தேவைப்படும். இது எதுக்குன்னா ஆடியோ ரிசீவ் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலர்ஸ் நமக்கு வந்து தேவைப்படும். இது வந்து பொட்டன்ஷியோ கண்ட்ரோலர் 100K. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் வீடியோவோட சென்டரில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 5 வோல்ட் ஃபீமேல் போர்ட் நமக்கு வந்து தேவைப்படும். இது எதுக்குனாக்கா, இந்த யூஎஸ்பிக்கு பவர் சர்க்யூட் கொடுக்குறதுக்கும் நம்மளோட மினி ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு சர்க்யூட் கொடுக்குறது பவர் கொடுக்குறதுக்கும் இது வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பூஸ்டர் மாடியூல் போர்டு. இந்த போர்டு எதுக்காக தேவைப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நம்ம கொடுக்குற இந்த இன்புட் 5 வோல்ட் வந்து எதுலேருந்து கொடுப்போம்னா, மொபைல் சார்ஜர் இந்த மாதிரி இதுலேருந்து கொடுப்போம் நம்ம. ஸோ அதை பூஸ்ட் பண்ணி ஸ்டேபிளாக வைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு டிசி பக்குன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து டிசி ஸ்டெப்போ பூஸ்டர்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த யூஎஸ்பி போர்டு அண்ட் வந்து மினி ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு நம்ம வந்து சர்க்யூட் கொடுக்க போகிறோம். ஸோ அடுத்து நம்மளுக்கு தேவைப்படுறது இந்த 5 வோல்ட் மினி ஆம்பிளிஃபையர் போர்டு. ஸோ இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு. இந்த 5.1 நம்ம ரெடி பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான போர்டு. இந்த போர்டுலேருந்து தான் நமக்கு எல்லா ஸ்பீக்கர்ஸுக்கும் இன்க்ளூடிங் சப்வூஃபருக்கும் நமக்கு வந்துட்டு அவுட்புட் வரப்போகுது. ஸோ நீங்களாக கேட்கலாம், இதில் எப்போ நம்ம வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். உண்மையாகவே அவுட்புட் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பற்றி பார்த்தலாம். ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம்னே சொல்லலாம். ஒரு 5.1 மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 5 சேனலில் வந்து இந்த 5.1 வந்து ரன் ஆகும். ஸோ அதை நான் உங்களுக்கு ப்ரோலாஜிக் போர்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு ப்ரோலாஜிக் போர்டு தான். ஸோ இதுதான் அந்த வந்து ப்ரோலாஜிக் போர்டு. இது எதனால் வந்து ப்ரோலாஜிக்கல் போர்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 3 பார்ட் இருக்குது. இதில் இந்த பார்ட் வந்து நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த 3 ஐசி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த யூஎஸ்பி இன்புட்லாம் நம்மளுக்கே தெரியும். இதுலேருந்து ஒரு லெஃப்ட் ஆடியோ, ஒரு ரைட் ஆடியோ கிடைக்கும், ஒரு ஜிஎன்டி கிடைக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக இந்த 5 வோல்ட் போர்டில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு மினி ஆம்பிளிஃபையர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதில் நம்ம வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு விஷயம் செய்ய போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதே யூஎஸ்பி கிட்ட இந்த ஆம்பிளிஃபையர் போர்டு தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்வோம், அதான் இந்த ப்ரோலாஜிக் போர்டு. ஸோ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய லெஃப்ட் ஆடியோ அண்ட் ரைட் ஆடியோ அண்ட் ஜிஎன்டி 3யுமே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ப்ரோலாஜிக் போர்டில் வந்துட்டு நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவோம். ஸோ இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த போர்டை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து சக்தி கம்பெனியோட ப்ரோலாஜிக் போர்டு. மேக்ஸிமம் வந்து நம்மளோட இந்த ஆடியோ அசம்பிளிங் பண்ணுறாங்க இல்லையா, 5.1 ஹோம் தியேட்டர் வந்து அசம்பிள் பண்ணுறவங்க எல்லாருமே காமனாக இந்த மாதிரி சக்தி அண்ட் வந்து வசந்த் இந்த மாதிரி கம்பெனி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. உண்மையாகவே இதெல்லாம் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான போர்டுன்னே சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கான்செப்ட்டை பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆடியோ இன்னு அண்ட் ரைட் ஆடியோ இன்னு. ஸோ நம்ம மொத்தமாக கொடுக்க போகிறது 2 இன்புட் தான் கொடுக்க போகிறோம் இந்த யூஎஸ்பி கிட்லேருந்து. ஸோ இது வந்து எத்தனை சேனலாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னாக்கா, தேர் ஆர் வந்து 6 சேனல்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் அவுட் இந்த இடத்துல லெஃப்ட் அவுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கு வந்து வச்சுக்கலாம். இதை சில பேர் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ரைட் அவுட்டு. ஸோ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட்டை எடுத்து நம்ம வந்து ரைட் ஸ்பீக்கருக்கு வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டு ஸ்பீக்கர் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்துட்டு சென்டர் அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்டர் ஸ்பீக்கருக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா சரௌண்டு லெஃப்ட் சரௌண்டு ரைட்டு, அது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும். லெஃப்ட் ஸ்பீக்கர் சரௌண்டு, லெஃப்ட் ஸ்பீக்கர், ரைட் ஸ்பீக்கர் சரௌண்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம அது 2 ஸ்பீக்கருக்கும் கொடுத்துடலாம். ஸோ ஃபைனலாக இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா சப்வூஃபர் பார்ட்டு, இந்த இடத்துல வந்து சப்வூஃபரோட அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து சப்வூஃபரோட ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 12 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 8 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சியை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பின்னாடி வந்து நம்ம சால்ட்ரிங் வந்து பண்ணணும். ஸோ இப்போ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த அவுட்புட்டை தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இதில் இருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையரில் ஒவ்வொன்றா நம்ம வந்து ஆம்ப்ளிஃபையர் போர்டில் கொடுப்போம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டை பற்றி நான் ஆல்ரெடி ப்ளூடூத் ஸ்பீக்கர் மேக் பண்ணும்போது நல்லா கிளியராக சொல்லியிருப்பேன். அது யாரும் பார்க்கலாம், மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன் ஐகாலில், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்டிஆர் அப்படிங்கிறது 3 இது கொடுத்துருக்குறாங்க. இதில் லெஃப்ட் அப்படிங்கிறது எல்லுங்கிறது லெஃப்ட்டை குறிக்கும், ஆருங்கிறது ரைட்டை குறிக்கும், டீங்கிறது வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜிஎன்டியை குறிக்கும். ஸோ இது 3 இன்புட்டு நம்ம இங்கே கொடுக்கும்போது நம்மளுக்கு 2 சேனலில் வந்து அவுட்புட் கிடைக்கும். ஒரு லெஃப்ட் அவுட்புட்டு, ஒரு ரைட் அவுட்புட்டு. ஸோ இதில் ஒரு ஸ்பீக்கர்லேருந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் போர்ட்லேருந்து நம்ம வந்து 2 அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுக்கு தேவைப்படக்கூடிய வோல்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 வோல்ட் நம்ம வந்து இதுக்கு கொடுத்தாலே போதும். அழகாக நம்மளுக்கு வந்து 2 ஸ்பீக்கரை வந்து இது பிரித்து அவுட்புட்டை கொடுத்துரும், நல்லா சவுண்டாகவே கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 போர்டு வந்து இந்த 5 வோல்ட் போர்டு யூஸ் பண்ண போகிறேன். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோலாஜிக் போர்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் வந்து சொல்லியிருப்பேன், இதில் வந்து நம்மளுக்கு வந்துட்டு there are 5 சேனல்ஸ் வந்து அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5 + 1 6, அதான் வந்து 5.1, அதாவது வந்து 5 ஸ்பீக்கரில் கிடைக்கும், ஒன்று வந்து சப்வூஃபராக கிடைக்கும், அதான் வந்து 5.1. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு ஆம்ப்ளிஃபையர் போர்டை நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட்டும் ஃப்ரண்ட் ரைட்டும் நான் வந்து இதில் இன்புட் கொடுப்பேன். இன்புட்டை கொடுத்துட்டு நம்ம வந்து இதில் வந்துட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட்டோட அவுட்புட்டும் ஃப்ரண்ட் ரைட்டோட அவுட்புட்டும் நம்ம வந்து இதில் எடுத்துக்கலாம். ஸோ இதில் 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு சரௌண்டு லெஃப்ட்டும் சரௌண்டு ரைட்டும் நான் வந்து இன்புட்டாக கொண்டே கொடுப்பேன். ஸோ அதனால் இதுலேருந்து சரௌண்டு ரைட்டும் சரௌண்டு லெஃப்ட்டும் நமக்கு வந்து அவுட்புட்டாக இதுலேருந்து கிடைக்கும். ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரையும் சப்வூஃபரையும் கொண்டே கொடுப்பேன். ஸோ ஒரு இதில் வந்து சென்டருக்கு அவுட்புட்டும் ஒரு இதில் வந்து சப்வூஃபருக்கு அவுட்புட்டும் கிடைக்கும். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு வந்து 5.1 வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ரெடி. ஸோ இதை இப்போ எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத அதில் விஷயமே நம்ம வந்து கவனமாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இது வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து யூஎஸ்பி போர்டை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அஸ் வெல் அஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம வந்து பொட்டன்ஷியோ கண்ட்ரோலரும் மாட்டிட்டோம். ஸோ டிசி பக் வந்து நம்ம இங்கே வச்சு ரெடி பண்ணிட்டோம். 5 வோல்ட் இன்புட் கொடுத்தா இப்போ நமக்கு வந்து 5 வோல்ட் இதில் வந்து அவுட்புட் கிடைக்குது. ஸோ இதே நம்ம வந்து ஒன்ஸ் மல்டிமீட்டர் வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். 5 வோல்ட் வர்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிசி வோல்ட்டை பற்றி பக் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நான் ஏற்கனவே இந்த டிசி டு டிசி ஸ்டெப் பூஸ்டர் பற்றி வீடியோ போட்டேன். ஸோ அதோட லிங்க் வந்து மேலே ஐகாலில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து மல்டிமீட்டரை வச்சு இதை செக் பண்ணிடலாம். ஸோ மொபைல் சார்ஜர்லேருந்து வரக்கூடிய கேபிள் எடுத்துட்டேன். கேபிள் எடுத்து சார்ஜர் போர்ட்டில் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ மாட்டியாச்சு. மாட்டி முடிச்சுட்டு ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு மல்டிமீட்டர் வச்சுக்கலாம். இங்கே வந்து பாசிட்டிவ் பின், அந்த வந்து எல்லோ நில்ல வந்து நெகட்டிவ் பின் வைக்கும்போது ஸோ பார்த்திங்கன்னா 5 வோல்டேஜ் நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 3 ஆம்ப் போர்டையும் நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் வரிசையாக. இந்த ஆம்ப் போர்டை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதே நம்ம வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒன்ஸ் இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரோலாஜிக் போர்ட்லேருந்து வரக்கூடிய இன்புட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியோ கண்ட்ரோலில் கொடுத்து இதை வந்து நம்ம ஆம்ப் போர்டுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பார்ட்டை இப்போ நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ இங்கே நான் இதை வந்து ஃபஸ்ட்டு ஆம்ப் போர்டை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ போர்டோட ஒயரிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் கேபிள் வந்து நான் வந்து -5 வோல்ட் அதாவது ஜிஎன்டிக்காகவும், ரெட் கலர் கேபிள் வந்து 5 வோல்ட் வந்து போர்டுக்கு இன்புட் கொடுக்குறதுக்காகவும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் கேபிள் வந்து லெஃப்ட் ஆடியோ இன்புட்டு, தென் வந்துட்டு ரைட் ஆடியோ இன்புட்டு, இந்த ரெட்டு கேபிள் வந்துட்டு லெஃப்ட் ஆடியோ இன்புட்டு, அண்ட் தென் வந்து இந்த ஜிஎன்டிக்காக இந்த பிளாக் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது 3 இன்புட்டு நமக்கு இங்கே கொடுக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆடியோவும் ரைட் ஆடியோவும் நமக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம 3 போர்டையுமே ரெடி பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3 போர்டையுமே வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து 3 போர்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒன்று வந்து லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கருக்கு, இன்னொன்று வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டுக்கு, ஒன்று வந்து சென்டருக்கு சப்புக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம போர்டை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ரோலாஜிக்கில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு பவர் கனெக்ஷன்லாம் கொடுத்துடலாம். அது எப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ போர்டை வந்து இப்போ நம்ம இதில் ஒட்டிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு வந்து 5 வோல்ட் ஃபஸ்ட்டு வந்து இன்புட் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ மேலே இருக்க ஏரியா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே ஸ்பீக்கரோட அவுட்புட்டு. ஸோ ஒன்றுக்கும் அவுட்புட் நம்ம வந்து 2 ஒயர் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு போர்ட்லேருந்தும் 2 சேனலுக்கு அவுட்புட் வருது. ஸோ 1 2 3 4 5 6 சேனல், அதாவது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்டிங் லெஃப்ட்டு சரௌண்டிங் ரைட்டு, தென் வந்து சென்ட்ரு, ஒன்று சப்பு. ஸோ 6 அவுட்புட் வந்து நமக்கு கேபிள் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை தனியாக அங்கிட்டு விட்டுருவோம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது வந்து 5 வோல்ட் இன்புட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கணும் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணி யூஎஸ்பி போர்டுக்கு வந்து இன்புட் நம்ம கொடுத்தாச்சு, பவர் இன்புட்டு. யூஎஸ்பி போர்ட்லேருந்து இங்கே வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு 5 வோல்ட் டேரெக்டாக இங்கே இன்புட் கொடுத்துட்டோம். ஸோ இதுலேருந்து ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் எடுத்துகிட்டு போய் பூஸ்டப் போர்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ பூஸ்டப் போர்டில் இருக்கக்கூடிய மைனஸ்லையும்
ஆம்ப்ளிஃபையர் போர்டில் இருக்கக்கூடிய மைனஸில் பூஸ்டர் போர்டில் இருக்க மைனஸையும் தென் வந்து பூஸ்டர் போர்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை வந்துட்டு ஆம்ப்ளிஃபையர் போர்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ்லேயே நம்ம வந்து சர்க்யூட் கனெக்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றுலேயும் பார்த்தீங்கன்னா 2 கேபிள் வந்திருக்கும். ஸோ இந்த 2 கேபிள் தான் வந்துட்டு பவர் இன்புட்டு. இந்த பவர் இன்புட்டில் ரெட்டெல்லாம் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னாக்கா +5 வோல்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணுது. பிளாக்லாம் வந்துட்டு -5 வோல்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த மெத்தடில் இப்போ நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த 2 கேபிள், இந்த ரெட் கேபிள், இந்த ரெட் கேபிள். அடுத்து வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ரெட் கேபிள். ஸோ 3 ரெட் கேபிளையும் நம்ம வந்து ஒன்றா இணைச்சிட்டோம். ஸோ இணைச்சி முடித்தோன்னே இந்த டிசி ஸ்டெப் அப் பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் கேபிள், அந்த கேபிளையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பாசிட்டிவ் கேபிளோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம சப்வூஃபர் மேலே இந்த பாக்ஸை வைக்கிறனால இது எல்லாத்தையுமே நல்லா சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இது அப்ளை பண்ணிவிட்டு, லெட் அப்ளை பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே டேப் அடித்து விட்டுற வேண்டியதான். ஸோ ஒரு சைடு பாசிட்டிவ் எண்டு ஃபுல்லாக டேப் அடிச்சிட்டோம். அதே மாதிரி நெகட்டிவ் எண்டையும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துலையும் இருக்கக்கூடிய பிளாக் டெர்மினல், அதாவது இந்த 3 கேபிள் இருக்கிறதெல்லாம் வந்து இன்புட், டேட்டா இன்புட். ஸோ அதை டச் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம வந்து பவர் இன்புட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ 2 போர்டோடது முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த போர்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாச்சு. அடுத்து வந்து டிசி இன்புட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெப் அப் பூஸ்டரில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் இன்புட். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து இதுக்கும் கொஞ்சம் லிட் வந்து அப்ளை பண்ணிடலாம். எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் அடிக்கிறீங்களோ அங்கெங்கெல்லாம் வந்து லிட் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் வந்துட்டு ஊஃபரோட அதிர்வில் இந்த ஒயர் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இதை அடிச்சிட்டிங்க, சால்ட்ரிங் அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா டேப் போட்டு சுற்றி விட்டுறலாம். ஸோ இதில் நம்மளோட பவர் கனெக்ஷன் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். இது எல்லாத்தையும் கீழே வச்சு நல்லா அமுக்கிடலாம். ஸோ இதுக்கு நம்ம டேட்டா ஒயரை வந்து தனியாக எடுத்துக்கிறோம், 3 ஒயரை. ஸோ பவரை கொடுத்து பவரை ஃபுல்லாக நம்ம வந்து கீழே வச்சிட்டோம். அடுத்து வந்து டேட்டா இன்புட் கொடுக்கணும். இதை நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வழியாக தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். பொட்டன்ஷியோமீட்டரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பின் இதில் வந்து 2